Hi friends, Assalamualaikum. Welcome to Sajisha Kitchen. நம்ம எல்லாருமே நம்மளோட டெய்லி லைஃப்பில் கிச்சனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். இன்றைக்கி சேனலில் நம்ம டெய்லி கிச்சனில் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் ரொம்பவே ஈஸியான சொல்யூஷன் என்னென்னு தான் டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம கிச்சனில் அடிக்கடி ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் தான் இது. மிக்ஸி போடும்போது பார்த்திங்கன்னா அந்த ஜாரோட மூடியில் இருக்க ரப்பர் அடிக்கடி கலண்டுரும். இந்த மாதிரி ரப்பர் லூஸாக இருக்கிறதுனால நம்ம மிக்ஸி போடும்போது உள்ளே இருக்க ஐட்டம்ஸ் வெளியில் தெரிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரே ஒரு ரப்பர் பேண்டை வச்சு இந்த ப்ராப்ளமை நம்ம சரி பண்ணிடலாம். அந்த ஜாரோட மூடியில் இருக்க ரப்பருக்கு மேலே இந்த ரப்பர் பேண்டை கரெக்டாக போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும். ரப்பர் ஜாரோட மூடியில் நல்லா டைட்டாகவே ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி போட்டு பாருங்கள், கொஞ்சம் கூட வெளியில் சிந்தாது. இந்த டிப்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம மிக்ஸி ஹேண்டிலில் இருக்க ஸ்க்ரூவெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி லூஸ் ஆகிடும். அதனால் நம்மளோட ஹேண்டில் ரொம்பவே ஷேக்கிங்காக இருக்கும். நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஹேண்டிலோட ஸ்க்ரூ எப்போவுமே லூஸ் ஆகாது. அதுக்காக நான் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க நெயில் பாலிஷ் தான் எடுத்திருக்கேன். இந்த நெயில் பாலிஷை அந்த ஸ்க்ரூ ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஸ்க்ரூ ஃபுல்லாக நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்க்ரூவை நீங்கள் ஹேண்டிலில் வச்சு நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரூவில் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்க்ரூ அவ்வளோ சீக்கிரம் லூஸ் ஆகவே ஆகாது. ரொம்ப நாளைக்கு அப்படியே டைட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் குக்கர் ஹேண்டிலில் இருக்க ஸ்க்ரூ, அதுக்கப்புறம் கடாய் இல்லை பேன் ஹேண்டிலில் இருக்க ஸ்க்ரூக்கும் அப்ளை பண்ணும்போது அந்த ஹேண்டிலும் லூஸ் ஆகாமல் நல்லா டைட்டாகவே இருக்கும். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே மேக்ஸிமம் இந்த சின்ன ஜார் தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அதனாலேயே அதோட பிளேட்ஸ் சீக்கிரமாக மொக்கையாக போயிடும். இந்த ப்ராப்ளமை சரி பண்ணுறதுக்காக முட்டை ஓடை நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டோன்னா போதும். நம்மளோட பிளேட்ஸ் ரொம்பவே ஷார்ப்பாக மாறிடும். முட்டை ஓட்டுக்கு பதிலாக நீங்கள் கல்லுப்பை போட்டு பவுடர் பண்ணினாலும் உங்களோட பிளேட்ஸ் ரொம்பவே ஷார்ப்பாக மாறிடும். மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் பிளேட்ஸ் எப்போவுமே ஷார்ப்பாக இருக்கும். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற பேனோட பேக் சைட்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கருப்பு கலரில் இருக்கும். இது நம்ம ரொம்பவே ஈஸியாக நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த எக்ஷெல் பவுடரை வச்சு ரிமூவ் பண்ணிடலாம். தேவையான அளவு எக்ஷெல் பவுடரை இந்த மாதிரி பேனோட பேக் சைடு ஃபுல்லாக நல்லா தூவி விட்டுருங்க. அதுக்கப்புறமா அது மேலே கொஞ்சமாக தண்ணி போட்டு கை வச்சு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. பேனோட எல்லா இடத்துலையும் அந்த எக்ஷெல் பவுடர் படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த பேனை நம்ம ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஊற விட்டுறலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா அதில் கொஞ்சமாக நம்ம டிஷ்வாஷ் லிக்விட் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டில் வச்சுருக்க ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம நல்லா ரப் பண்ணிகிட்டே வந்தோன்னா போதும். அந்த கருப்பு கலர்லாம் ஈஸியாகவே ரிமூவ் ஆகும். பாருங்கள், நான் ரப் பண்ணுற ஏரியாஸில் இருக்க கருப்பு கலர்லாம் நல்லாவே ரிமூவ் ஆகிட்டுருக்கு. நம்ம கை வலிக்க கஷ்டப்பட்டுலாம் தேய்க்க வேண்டாம். நம்ம லைட்டாக ஸ்க்ரப் பண்ணாவே போதும். அந்த பர்ன்ட் ஏரியாலாம் ஈஸியாகவே ரிமூவ் ஆயிரும். பாருங்கள், வாஷ் பண்ணினதுக்கப்புறம் நம்மளோட பேன் இப்போது எவ்வளோ க்ளீனாக ஆயிடுச்சுன்னு. சம்டைம்ஸ் நீங்கள் ஏதாவது பாத்திரத்தை தெரியாமல் தீய விட்டுட்டிங்கன்னா கூட பரவாயில்ல, அந்த பாத்திரத்தையும் இதே மாதிரி எக்ஷெல் பவுடரை வச்சு ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம். இப்போ 5th டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டீ வடிகட்டியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் டீ துகள்கள் போய் அங்கங்கே அடைச்சிக்கிட்டு இருக்கும். பர்டிகுலராக அந்த சைடில் இருக்க இடுக்குலெல்லாம் நல்லாவே அடைச்சிக்கிட்டு இருக்கும். இதை நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். இந்த வடிகட்டி பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணி ஒரு 15 டேஸ் தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் டீ ஃபில்டர் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நான் திரும்பவும் க்ளீன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு அகண்ட பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்மளோட ஃபில்டர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் 1 டீஸ்பூன் டிட்டர்ஜென்ட் பவுடரும் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா டிட்டர்ஜென்ட் பவுடருக்கு பதிலாக 1 டீஸ்பூன் டிஷ்வாஷ் லிக்விட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 2 to 3 மினிட்ஸ் அந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருங்க. நம்மளோட தண்ணி எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்த அளவுக்கு நம்ம ஃபில்டரில் இருக்க அழுக்கு எல்லாமே ஊறி ஈஸியாகவே வெளியில் வந்துடும். 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் சூடு ஆறுற வரைக்கும்லாம் வெயிட் பண்ண வேண்டாம், உடனே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
பாருங்கள், இடுக்கில் மாட்டியிருந்த டீ துகள்கள் எல்லாமே இப்போது வெளியில் வந்திருக்கு. எப்போவுமே இந்த மாதிரி ஃபில்டர் க்ளீன் பண்ணுறதுக்குனே புதுசாக ஒரு டூத் ப்ரஷ் வாங்கி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக டிஷ்வாஷ் லிக்விட் தொட்டு ஃபில்டரை நல்லா ரப் பண்ணுங்கள். ஆல்ரெடி அந்த டீ துகள்கள்லாம் நல்லா ஊறி இருக்கிறதுனால நீங்கள் ரப் பண்ணும்போது ஈஸியாகவே அதெல்லாம் வெளியில் வந்துடும். ஃபில்டரோட எல்லா இடுக்குலையும் இந்த மாதிரி டூத் ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் ரப் பண்ணும்போது அடப்பு எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். பாருங்கள், இப்போ உங்களுக்கே நல்லா தெரியும், அந்த ஃபில்டரில் மாட்டிகிட்டு இருந்த குட்டி குட்டி டீ துகள்கள் எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகி வந்துடுச்சு. இப்போ இந்த ஃபில்டரை நான் நார்மல் தண்ணியில் அலசிட்டு காட்டுறேன். நம்ம ஃபில்டரில் இருந்த அடைப்பெல்லாம் ரிமூவ் ஆகி புதுசு மாதிரி மாறிடுச்சு. இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற கத்தியெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி அதோட ஷார்ப்னஸ் கம்மி ஆகிடும். இன்ஸ்டண்ட்டாக அந்த கத்தியை எப்படி ஷார்ப்பாக மாற்றுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். அதுக்காக நான் யூஸ் பண்ண போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கத்தி தான். இன்னொரு கத்தியோட பேக் சைடில் நம்ம ஷார்ப் பண்ண போகிற கத்தியை இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் ஃப்ரண்ட் சைடும் 10 டைம்ஸ் பேக் சைடும் ரப் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட கத்தி இன்ஸ்டண்ட்டாகவே ஷார்ப்பாக கட் பண்ண ஆரம்பிச்சிரும். 3 days ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கத்தியை இன்ஸ்டண்ட்டாக ஷார்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்மளோட ஃப்ரீசரை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அடிக்கடி ஐஸ் கட்டி பிடிச்சி போயிருக்கும். இந்த மாதிரி ஐஸ் கட்டி பிடிச்சி போய் இருந்துச்சுன்னா அதோட கூலிங் ப்ராசஸ் கம்மி ஆகிடும். நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், உங்கள் ஃப்ரீசரில் ஐஸ் கட்டி பிடிக்கவே பிடிக்காது. ஒரு கிண்ணத்தில் 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு, தூள் உப்பு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஆட் பண்ணின உப்பை அந்த தண்ணியில் நல்லா கரைச்சி விடுங்க. உப்பு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. அதில் உப்பு தண்ணியை தொட்டுக்கோங்க. இப்போது இந்த துணியை வச்சு தான் நம்ம ஃப்ரீசருக்குள்ளே தொடச்சி விட போகிறோம். உப்பு தண்ணியை வச்சு துடைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் டீஃப்ராஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஐஸ் எல்லாம் டீஃப்ராஸ்ட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த துணியை வச்சு நீங்கள் ஃப்ரீசர் ஃபுல்லாக நல்லா தொடச்சி விடுங்க. ஒரு இடம் கூட மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால நம்ம ஃப்ரீசரில் ஐஸ் கட்டி அடிக்கடி பிடிக்காமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நீங்கள் உங்கள் ஃப்ரீசரோட கூலிங்கை மீடியம் ரேஞ்சில் 3லேயே வைங்க. அதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால உங்கள் ஃப்ரீசரில் அடிக்கடி ஐஸ் பிடிக்காமல் இருக்கும். உங்கள் ஃப்ரீசரோட கூலிங்கும் அதிகமாகவே இருக்கும். வாங்க 8th டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற சிசரும் பார்த்திங்கன்னா அதோட ஷார்ப்னஸ் அடிக்கடி கம்மியாயிரும். நம்ம அர்ஜென்ட்டுக்கு எடுத்து கட் பண்ணணும்னு நினச்சோன்னா அந்த பொருள் கட்டே ஆகாது. தூக்கி போடுற ஒரு பொருளை வச்சு நம்ம இந்த சிசரை திரும்பவும் ஷார்ப்பாக மாற்றிடலாம். அந்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அலுமினியம் ரேப்பரில் செய்யப்பட்ட மாத்திரையோட கவர் தான். இந்த மாத்திரை கவரை நம்மளோட ஷார்ப்னஸ் இல்லாத சிசரை வச்சு சின்னதாக கட் பண்ணுங்கள். நான் இந்த மாத்திரை கவர் ஃபுல்லாத்தையுமே சிசர்னால் கட் பண்ணிட்டேன். மாத்திரை கவருக்கு பதிலாக நீங்கள் முட்டையோட ஓடை வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த சிசரை வச்சு நீங்கள் முட்டையோட ஓட்டை கட் பண்ணினாலும் உங்களோட சிசர் நல்லாவே ஷார்ப்பாக மாறிடும். பாருங்கள், நம்மளோட சிசர் எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குன்னு நான் ஒரு பேப்பரை கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி உட்டன் கரண்டிலாம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் டிஷ்வாஷ் லிக்விட் வச்சு வாஷ் பண்ணினாலும் நம்ம சமைக்கிற ஃபுட்டோட ஸ்மெல் அந்த கரண்டியில் இருந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் அது போகாது. அந்த மாதிரி ஸ்மெல்லெல்லாம் எப்படி இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் பண்ணுறது அண்டு நம்மளோட கரண்டியை ரொம்ப நாளைக்கு எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு கிண்ணத்தில் 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது காஞ்சி போன லெமன் இருந்துச்சுன்னா அதை பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது லெமனை பேக்கிங் சோடாவில் டச் பண்ணி கரண்டி ஃபுல்லாக நல்லா ரப் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அந்த கரண்டியில் ஒட்டி இருக்க அந்த ஃப்ளேவர் ஸ்மெல் எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். அதோட நம்மளோட கரண்டியும் நல்லாவே க்ளீன் ஆகிடும். ஒவ்வொரு டைம் உட்டன் ஸ்பூன் யூஸ் பண்ணும்போதும் நம்மளால் இந்த மாதிரி க்ளீன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் குக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா எப்பவும் போல் டிஷ்வாஷ் லிக்விட் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு டைம் இருக்கும்போது இந்த மாதிரி லெமன் அண்ட் பேக்கிங் சோடா வச்சு உட்டன் ஸ்பேச்சுலாலாம் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உட்டன் கரண்டியில் எந்த ஸ்மெல்லும் கிருமியும் இல்லாமல் சுத்தமாக மெயின்டைன் ஆகும். ஒரு 5 minutes இந்த கரண்டி எல்லாம் அப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா தண்ணியில் வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணினதுக்கப்புறமா நம்ம கரண்டியில் எந்த விதமான ஸ்மெல்லும் இல்லாமல் ரொம்பவே க்ளீனாக இருக்குது. இப்போ ஒரு காட்டன் துணி வச்சு அந்த கரண்டியில் இருக்க ஈரத்தெல்லாம் தொடச்சி எடுத்துருங்க.
பாருங்கள், நம்மளோட கரண்டியில் இப்போது கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் ட்ரையாக இருக்குது. இப்போ கரண்டியில் நம்ம தேங்காய் எண்ணெய் தான் அப்ளை பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவு இந்த மாதிரி பஞ்சு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பஞ்சியை வச்சு நீங்கள் கரண்டி ஃபுல்லாக நல்லா தொடச்சி விட்டிங்கன்னா போதும். அந்த தேங்காய் எண்ணெய் கரண்டி ஃபுல்லாக அப்ளை ஆகிடும். நீங்கள் நார்மலாக எண்ணெயை கையில் தொட்டு கரண்டியில் அப்ளை பண்ணுறதை விட இந்த மாதிரி பஞ்சு வச்சு அப்ளை பண்ணும்போது அந்த எண்ணெய் கரண்டி ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி உட்டன் கரண்டியில் ஆயில் அப்ளை பண்ணுறதுனால அதில் அவ்வளோ சீக்கிரத்தில் கிராக் வராது. அதுவும் இல்லாமல் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். டெய்லி முடியலன்னா கூட அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி உட்டன் கரண்டி, அதுக்கப்புறம் உட்டனில் இருக்க சப்பாத்தி கட்டை எல்லாத்துலேயும் ஆயில் அப்ளை பண்ணுங்கள். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே கேரட், பீட்ரூட் எல்லாம் துருவுறதுக்காக இந்த மாதிரி கிரேட்டர் வச்சுருப்போம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதோட ஷார்ப்னஸ் கம்மியாக போயிடுச்சுன்னா அதை தூக்கி போட்டுட்டு புதுசு வாங்குவாங்க. ரொம்பவே சிம்பிள் மெத்தடில் நம்ம வீட்டில் இருக்க ஒரு பொருளை வச்சு அதை திரும்பவும் ஷார்ப்பாக்கிடலாம். அது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடிக்கல் தான். இந்த இடிக்கல்லை வச்சு நம்மளோட கிரேட்டரில் மேல் வாக்கில் இந்த மாதிரி ஒரு 10-15 வாட்டி மட்டும் செஞ்சிங்கன்னா போதும். உங்களோட கிரேட்டர் இன்ஸ்டண்ட்டாகவே ஷார்ப்பாக மாறிடும். உங்கள் வீட்டில் இடிக்கல் இல்லைன்னா நீங்கள் அம்மிக்கல்லில் கூட கிரேட்டரை இந்த மாதிரி மேல் வாக்கில் தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும். இடிக்கல்லை வச்சு தேய்ச்சதுக்கப்புறமா நம்மளோட கிரேட்டர் வந்து நல்லாவே ஷார்ப்பாக இருக்குது. தொட்டு பார்க்கும்போது நல்லாவே அது உங்களுக்கு ஃபீல் ஆகும். இப்போ நான் ஒரு கேரட் வச்சு துருவி காட்டுறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளோட கேரட் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக கிரேட் ஆகிட்டுருக்கு. ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நான் மொத்த கேரட்டையுமே கிரேட் பண்ணி முடிச்சிட்டேன். எப்போவுமே நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி கிரேட்டர், கத்தி, சிசர், மிக்ஸி ஜாரோட பிளேட் இதெல்லாம் ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா நம்மளோட வேலையும் சீக்கிரமாகவே முடிஞ்சிரும். நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இனிமேல் உங்கள் கிச்சன்லேயும் எதுவுமே ரிப்பேர் ஆகாது. என்னோட இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். உங்களுக்கு வேறு என்னென்னலாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ஹோம் டிப்ஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், அஸ்ஸலாமு அலைக்கும்.